एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्ते नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। இன்னைக்கு யோக குண்டலினி உபனிஷத்தினுடைய 99வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். ந சாஸ்திரேன வினா சித்திர் திருஷ்டா சைவ ஜகத்ரயே தஸ்மான் மேலான தாத்தாரம் சாஸ்திரதாத்தாரம் அச்சுதம் தத் அபியாசம் பிரதாத்தாரம் சிவம் மத்வா சமாஸ்ரயேத் லப்தவா சாஸ்திரமிதம் மஹ்யம் ஏஷாம் ந பிரகாஷயேத். இப்போ பரம்பொருள் சப்த பிரம்மம் நாத பிரம்மம் அப்படி பலவிதமான பெயர்களில் இருக்கார். சப்த பிரம்மம் சொல்கிறது வேதம், அதாவது வேதாந்தம். அப்புறம் அந்த பரபிரம்மம் இந்த வேதத்துக்குள்ளே மறைப்பொருளாக இருக்கார், வேதத்துக்குள்ளே தன்னை மறைச்சிருக்காருன்னு சொல்கிறோம். வேதத்து மூலிமா அதை போய் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியும். அது எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னா, அதான் 90% வரைக்கும் கர்ப்பகிரக வாசல் வரைக்கும் வேதம் பரம்பொருளை நோக்கி ஒரு ஜீவனை அழைச்சிட்டு போகிறதுல உறுதி. இதில் என்னென்னா, வேதம் சொல்கிற வார்த்தை ஒன்றுக்கு ஒன்று சில இடங்களில் முரண்படுற மாதிரி தெரியும். நுட்பமான அறிவோடு அதை சிந்தித்தோம்னா எந்த துல்லியமாக வேறுபடுது, எந்த பர்சன்டேஜில் வேறுபடுது அப்படிங்கிறத வித்தியாசம் தெரியும். இப்போ வேதத்தினால இறைவனை பிடிக்க முடியாதுன்னு ஒரு லைன் சொல்லலாம். இப்போ வேதத்தினால் பிடிக்காமல் நாங்களாம் எப்படி பிடிச்சோம்? எப்படி உங்களுக்கு சொல்லித்தரோம்? நம்ம நெருங்குறோமா இல்லையா? எங்கேயோ இருந்தோம், அதாவது இறைவன் எங்கும் இருக்கிறார், நாம் எங்கே இருக்கிறோன்னு தெரியாமல் இருந்தது இல்லையா? நாம் எங்கே இருக்கிறோம்? இப்போ நீங்கள் வேதாந்தம் வந்த பிற்பாடு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியும், எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியும், எவ்வளவு நாட்கள் ஆகும், எவ்வளவு அதுக்கான தவம் பண்ணணும். ஒரு யோகத்தை பிடிக்கிறது தவம். ஏதாவது ஒரு யோகம், எல்லா யோகமும் எப்படி பலவிதமான பசுக்கள் பல நிறங்களில் இருந்தாலும் பால் ஒரு நிறத்தில் தான் வருது. அந்த பாலில் மறைஞ்சிருக்கிற நெய்யுங்கிற பரம்பொருளை பிடிக்கிறதுக்கு அந்த பாலை பலவிதமாக கடைய வேண்டியதாக இருக்குது. அந்த பாலை நேராக கடைஞ்சி எடுக்க முடியாது, அதை காய்ச்சணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது மெத்தடாலஜி அல்லது ப்ராசஸ். அந்த பாலை கொதிக்க வச்சு ஆற வச்சு அதில் வேறு சம்பந்தமாக பழைய தயிரை ஊற்றி அதை முறித்து தயிராக்கி தயிரை தொடர்ந்து கடந்து மணிக்கணக்கில் கடைந்து அது வெண்ணெயாக்கி எப்படி ப்ராசஸ் கண்டுபிடிச்சானே தெரில. ஆச்சரியமா இல்லையா? கிட்டத்தட்ட 6-7 ப்ராசஸ் ஆகுது. ஒரு பால் ஆச்சா, பாலை அப்படியே எடுத்து நீங்கள் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணியிருந்தா கூட அது ஒன்று தானாக நடந்துச்சுன்னு சொல்லிடலாம். பால் யதார்த்த நிலையிலேருந்து சூடுபடுத்துறதுங்கிறது அதுவும் அந்த காலத்தில்
பாத்திரங்கள் முதல் கிடையாது, பாத்திரமே இல்லாத காலம். பாலை பிடிச்சி அதை கொதிக்க வச்சு அதை முறியடித்து அதை தயிராக்கி தயிரை கடைந்து அதில் வரக்கூடிய ப்ராசஸில் வெண்ணெய் எடுத்து அதை உருக்கி பதமான வெப்பத்தில் உருக்கி அதுக்கப்புறம் தான் நெய் அது 1000 வருஷம் கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி. ஆனால் பால் ஒரே நாள் தான், 5 to 6 ஹவர்ஸில் அதை பயன்படுத்தலைன்னா அது கெட்டு போயிடுது. அப்போ அழியக்கூடிய பொருளிலிருந்து அழியாத பொருளை எடுக்கிற மாதிரி இந்த வேதத்தை, சாஸ்திரத்தை, அதுக்குள்ளே மறைந்திருக்கிற மறைப்பொருளை குருவானவங்க கடையிறாங்க. கடைந்து இந்த ப்ராசஸையெல்லாம் கடந்து அந்த நெய்யை வெளியே கொண்டு வராங்க. அதை நீங்களே செய்ய முடியும்னா நீங்கள் செய்யலாம். நீங்கள் செய்யறதுக்கு லேட் ஆகும், முன்ன பின்னாகும், சரியாகவும் செய்யலாம் தவறாகவும் செய்யலாங்கிறதுனால குரு வழிகாட்டுதலால் எளிமையாக பிடிக்கலாம். ஏன்னா நீங்கள் எதுவுமே தானாக சிந்திக்கிற மாதிரி இங்கே இல்லை. புக்கில் இருக்கிறது எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்க விஷயத்தை வேணால் சிந்திச்சு, ஏன்னா இது ஒரு பெரிய பில்டிங் கட்டுற மாதிரி தான் இந்த பரம்பொருளை வடிவமைக்கிற சிஸ்டம் இருக்குது. முதல்ல இந்த 1000 வார்த்தையை நீங்கள் உள்வாங்கணும். 1000 வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியணும். அந்த அர்த்தம் உங்கள் உயிரோட உயிராக கலக்கணும். அதுலேயே நீங்கள் ஓரளவுக்கு சித்தி பெற்றுருவீங்க. அதனால் பிகைனராக இருக்கிறவன் எடுத்த 6 ஆண்டுகள் எவ்வளவு சீக்கிரம் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அறிவு சார்ந்த விஷயங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு இது வரைக்கும் தெரியலன்னு உங்களுக்கு தோணிச்சு, அதெல்லாம் இப்போ தெரிய வருதோ, தெரிய வந்த விஷயங்கள் தெரியாத விஷயங்கிறதுனால உங்கள் உயிரை தொட்ட வார்த்தைகள்லாம் எடுத்து எழுதிக்கிட்டே வர அப்படி தான் இந்த புள்ளிகள் 1000 புள்ளிகள் கனெக்ட் ஆகி ஒரு ஸ்கெலட்டனாக மாறி ஒரு எலும்புக்கூடு மாதிரி மாறி அப்புறம் 7 தசை சப்த தாதுக்களோட இந்த பிரம்மமானது சொரூபத்துக்கு வரும். நீங்கள் அந்த சொரூபத்துக்கு போவீங்க. நீங்கள் இந்த புள்ளிகள் வைக்கிற காலத்துலேருந்து நீங்கள் பிரம்மமாகிற வரைக்கும் உங்கள் கையில் தான் அந்த ப்ராசஸே அழகாக கொடுத்துருக்கு வேதம். அதை எப்படி கடையணுங்கிற மெத்தடாலஜி தான் வேதம் சொல்லி கொடுக்குது. அதை குரு செய்து காட்டுறாங்க. அதனால் வேதத்தினால பிரம்மத்தை பிடிக்க முடியாதுன்னு அப்புறம் எதுக்கு எழுதி வச்சாங்க? அது சொல்லும். அது மட்டும் முடியாது. வேதத்தை மட்டும் வைத்தே முடியாது. இங்கே கூட எதுக்கு இது சாஸ்திரம் 100 வாட்டி சொல்லுதுன்னா ஆப்ரேஷன் சிஸ்டம்லாம் சொல்லுது. இது இந்த ஒரு மனிதனுடைய இந்த கேச்சரி முத்ரா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பசிதாகம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி மரணமில்லாத நிலையை அவன் அடையிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பரம்பொருளை தியானம் பண்ணணும், சில ப்ராசஸை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுது. இவங்கெல்லாம் ஹட்டியோகின்னு பேர். என்ன வேணாலும் செய்வாங்க. எதில்? அந்த பரம்பொருள் மேலே உள்ள நம்பிக்கையினால என்ன வேணாலும் செய்வாங்க. சாமானியர்களுக்கு, சம்சாரிகளுக்கு, எங்களை போன்ற ஞான யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எளிமையாக ஜெயிக்கிறத விட்டு ஏன் இப்படி போராடிட்டு கிடக்குற? இப்போ 50 கிலோ நீ தூக்குவ, 500 கிலோ நீ தூக்குவியா? நான் பயிற்சி முயற்சியும் பண்ணி தூக்குவேன்ப. சரி, 5000 கிலோ தூக்குவியா? அறிவு இருந்தால் 5000 கிலோ தான் உனக்காக மற்றவர்கள். அதான் ஞான யோகம். 50 கிலோ தூக்க முடிஞ்சா தூக்கி வை. 500 கிலோவுக்கு பயிற்சி பண்ணுறிய இந்த பாலை அங்கே தூக்கி போட்டு இந்த நாய் எடுத்துன்னு வரும். இதுக்கே நான் 5 வருஷம் செலவு பண்ணியிருக்கேன்னா எதுக்குடா நீயே போய் எடுத்து வந்துருக்கலாமடா அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி ஞான யோகத்தில் நுட்பமான அறிவு மிக்கவர்கள் இருப்பதனால அவங்க இந்த சரீர சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபட மாட்டாங்க. அதனால் நுட்பமான அறிவு தான் எல்லா வெற்றிகளையும் கொடுக்கறது. சொல்கிறான்ல, இப்போ எல்லா சமுதாயத்தில் என்ன இருக்குன்னா ஆசை இருக்குது, செயல் இருக்குது, அறிவு இல்லை. எதையும் செஞ்சிருவாங்கிறான், அறிவு இல்லாமல் செய்கிறான், தோற்று போகிறான். ஆசை இருக்குது, செயல் இருக்குது, அறிவு இல்லை. ஒன்று அடையணும், ஆசை ரைட்டு, அதுக்காக இதெல்லாம் செய்யணும் ரைட்டு,
இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் செய்யணும், இந்த ஃபார்முலாவில் தான் செய்யணும்னு ஒன்று இருக்கு. அது எனக்கு தெரியாதுன்னு அது போய் கற்றுக்கப்போ, முதல்ல கற்றுக்கிட்டு வா. அதெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னா அப்போ எதாவது பண்ணி தொலை. அப்படி தான் இப்போ எல்லோரும் லைஃப்பும் போயின்ட்டுருக்கு. தான் எங்கே இருக்குன்னே அவனுக்கு தெரியல. ஒருத்தவனுக்கும் நாம் எதுக்காக வந்தோம், என்ன செய்யணும், என்ன செஞ்சிட்ருக்கோங்கிற அறிவு சுத்தமாக இல்லை இல்லை இல்லவே இல்லை. அதனால் வேதம் வேதம்னு அது ஏன் சொல்லுதுன்னா, வேதத்தை நீ கடைய அதான் ஸ்ரோத்ரவியம் மந்தவியம் நிதித்தியாசிதவியம்னு வார்த்தையை சொன்னாங்க. பிரம்மனிஷ்டையில் இருக்கிற ஒரு குரு அவங்க சொல்லக்கூடிய வாக்கை முதல்ல கேளு. பக்தனாக இருக்கும்போது கேளு. அடுத்தது தொண்டனாக இருக்கும்போது மனனம் செய், திரும்ப திரும்ப கேளு. அடுத்த சிஷியனாக இருக்கும்போது அறிவு நிலை வந்து, அனுபவ நிலை வந்து, அனுபூதி நிலை வந்து, அடுத்த சர்வஜ்ய நிலைன்னு ஒரு நிலை இருக்குது. முதல்ல நீ பக்தனாக வந்தால் தானே நீ தொண்டனாக மாற முடியும். பக்தனாகி தொண்டனாகி சிஷ்யனாகி சிரவணம் செய்து சர்வஜ்ய நிலைன்னு ஒரு நிலை இருக்குது. அது முதல் ரவுண்டுன்னு வச்சுங்களேன். சர்வஜ்ய நிலையிலே 3 நிலை இருக்குது. அதில் முதல் நிலை வந்து பிரம்மத்தை பற்றிய எல்லா அறிவும் எனக்கு இருக்குது, நான் எல்லாவற்றையும் கேட்டுட்டேன், ஜி என்ன சொன்னாலும் அதனால் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அறிவு வந்துடுச்சா, நீ ஜீவன் முக்தனா, அங்கேயே ஜீவன் முக்தனாகிற. ஒரு அணுவளவு கூட வாழ்க்கை பெறலாது. தவறில் ஈடுபட மாட்டேன், மோகத்தில் மாட்ட மாட்டேன், மயக்கப்பட மாட்டேன், குழப்பப்பட மாட்டேன். செஞ்ச தவறையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதே தவறு திரும்ப செய்யுது. என்ன அரணம், என்ன காரணம்? உள்ள இருட்டு, கம்ப்ளீட்டாக இருட்டு. மனிதனே பாதி வெளிச்சம் பாதி இருட்டு. தமோகுணம் ஃபுல்லாக இருட்டு, ரஜோகுணம் பாதி இருட்டு பாதி வெளிச்சம். சத்துவகுணத்துக்கு தான் இப்போ நீங்கள் வெளிச்சத்தை லைட்டை என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு 1000 லைட் இருக்குது, 1000 பல்பு உள்ளே இருக்குது, ஒன்று ஆக்டிவேட் பண்ணுறீங்க. ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பல்பு எதுவுமே அணையாது, அணையா விளக்கு. அதை இந்த வேதம் செய்யுது. அடிக்கடி சொல்லணும், உபதேசம் பண்ண வேண்டாம். இவனுக்கு இந்த அறிவு உள்ளே போச்சுன்னா அவனுடைய கைகால்கள் தானாகவே இயங்கும். வாய் பேசாதுன்னு சொல்ல வேண்டாம். இந்த அறிவு உள்ளே போனால் வாய் பேசாது. தவறு செய்யாத நீ போட்டு தலையில் குட்டிக்க வேண்டாம், அடிச்சிக்க வேண்டாம், உன்னையே நீ திட்டிக்க வேண்டாம், நொந்துக்க வேண்டாம். இந்த ஞானம் உள்ளே போணுச்சுன்னா அதுவே என்ன பண்ணும், கோச்சிக்காது, வருத்தப்படாது, தன்னைத்தானே நொந்துக்காது. இப்போ நீ பண்ணுற எல்லா அயக்கியத்தனத்துக்கும் அக்கிரமத்துக்கும் காரணம் உனக்கு அறிவே இல்லை, மெய்யறிவே இல்லை. அதனால் நீ என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்த. இது தப்பு இது தப்பு இது தப்புன்னு சொல்லும் போது இடிக்கிற மாதிரி இருக்குது. என்னது என்னையே எல்லாம் எனக்கே சொல்கிற மாதிரி இருக்கேன்னு ஒவ்வொருத்தனும். இந்த முதல் 5 வருஷம் அடியானுடைய வேதம் இருக்கிறதான் சொல்லுவேன். கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் உக்கிரமாக சொல்கிற மாதிரி தோணும். ஏன்னா என்னடா இப்படி இருக்கானே, தானாகவும் தெரிய மாட்டேங்குது, சொல்லி கொடுத்தாலும் வர மாட்டேங்குதே, இதுங்களுக்கு சொல்லலாமா வேண்டாமா, இந்த வள்ளலார் மாதிரி நம்மளால் கட்டிட்டு போக முடியல. சரி, அவனுக்கு எப்போ புரியட்டுமோ புரியட்டும், நம்ம சொல்கிறபடி சொல்லிகிட்டே வருவானு. 5 வருஷம் தாண்டதுக்கு அப்புறம்தான் மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் வர ஆரம்பிச்சிது. அதுவும் வெளிநாட்டவர், அமெரிக்காவிலேருந்து வர கமெண்ட்ஸு, கனடாலேருந்து வர இது சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து வர கமெண்ட்ஸு தான், ஹாங்காங்லேருந்து வந்த கமெண்ட்ஸ் தான். என்னது அங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா கருத்தெல்லாம் போடுறாங்க நம்ம ஜியை பற்றி, அப்போ ஏதோ விஷயம் இருக்குமோ அவர்கிட்ட, எல்லாம் எலிமூலையை வச்சுக்கிட்டு. இப்போ நான் இதுக்காவது ரியாக்ட் பண்ணேன்னா, ஏன் நான் ஏதாவது உங்கள்கிட்ட எதிர்பார்த்ததுன்னு நான் ரியாக்ட் பண்ணணும். அதனால் நான் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வாங்கி பருகிறதும் நான் உதாசீனப்படுத்துகிறதும் அது அமிர்தம். இது பாலா அமிர்தமா தண்ணீரா மோரா தயிரா எல்லாம் நீயே முடிவு பண்ணிக்கோ. ஆனால் அடியன் கொடுக்கறது அமிர்தம், அது எனக்கு தெரியும், விஷம் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும். நீ எங்கே இருக்கேன்னே தெரியாமல் வாழ்க்கை நடத்துகிற நீலாம் ஒரு மனுஷனா? 3 வேளை தவறாமல் சாப்பிட்ற,
போர் அடித்தா சாப்பிட்ற தொப்பையும் தொந்தியுமா இருக்க வாயும் வயிறுமா இருக்கும். உன் ஸ்ட்ரக்சரை கண்ணாடியில் பாரு, கண்ணாடியே காட்டாது, மறைச்சிடும். அப்படியே 5 வருஷம் என்ன சொல்கிற மாதிரியே இருக்கே, என்ன சொல்கிற மாதிரியே இருக்கே, என்ன சொல்கிற, ஒவ்வொருத்தரும் எங்கெங்கேயோ இருப்பாங்க வெளியூர்லேருந்துலாம். இது வேதம் எழுதிருக்கு எல்லா ஜீவராசியும், மனிதனுக்கு மட்டும் இல்லை. இந்த சிரவணம் பண்ணக்கூடிய பசுமாடாக இருந்தாலும் சரி, நாய்க்குட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஏன்னா கேட்குறது ஆத்மா சைத்தன்யம் கேட்குது. அதுக்கு கண்ணு வேண்டாம், காது வேண்டாம், வாய் வேண்டாம். புரியுதா? பகுத்தறிவு கூட வேண்டாம் அதுக்கு. இப்போ உங்கள்கிட்ட பகுத்தறிவு இருந்து நீ பகுத்தறிவோடு தான் இருக்கிய, நீ விவேகமாவா இருக்க? நீ சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து எங்கேயாவது இது கொடுத்தா அன்னதானம் பண்ணுறாங்க, டக்குன்னு உள்ளே போயிடுறான், யாரையும் கேட்காம போய் க்யூவில் நிற்கிறான், சாப்பிட்டுட்டு இருக்கான். நாங்கள் ஆளை காணுமேன்னு தேடின்னு இருக்கோம். எங்கே அன்னதானம் உள்ளே போயிடுறது. உங்களுக்காக தான் நாங்கள் வாங்க போகணும். நான் வாங்கிட்டு வர சொன்னேன்னா, நான் கேட்டேன்னா, இல்லை என்னைக்காவது கேட்டிருக்கேண்ணா. என்னது ஆவுன்னு உள்ளேருந்து என்ன பண்ணுது, அப்படியே பழகிட்டான் பல ஜென்மாவை. சாப்பிட்டு 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 சாப்பாடு போகம் தூக்கம் அப்படியே வாழ்ந்துட்டான். இப்போ அவர் கண்ட்ரோல் பண்ணுறது, அவரை வழி நடத்துறது, அவரை நெறிப்படுத்துறதுலாம் அவருக்கு பிடிக்காது. இல்லைன்னா டீச்சரே குறை சொல்கிறாங்களா இல்லையா? குழந்தை சொல்லுதா, அம்மா அப்பா சொல்கிறாங்களா? அம்மா அப்பா சொல்கிறாங்க. அப்போ நல்லா படித்த அம்மா அப்பா போல, ரொம்ப படிச்சுட்டாங்க, ஓவராக படிச்சுட்டாங்க. அதனால் இந்த சர்வஜ்ய நிலையை முதல்ல அடையணும். பிகைனராக இருக்கிறவங்க முதல்ல நீங்கள் 5-6 வருஷத்துக்கு யோசிக்கவே வேண்டாம். பிரம்மத்தை பற்றி என்னென்ன கருத்துக்கள்லாம் உங்களை தொடுதோ அதை எல்லாத்தையும் புள்ளி புள்ளியாக வச்சுக்கிட்டு வரணும். தெளிவான அறிவோடு பயணிக்கணும். அதோடைய அர்த்தம் உட்பொருள் அங்கங்கே அடியன்னு சொல்லிக்கிட்டே வருவேன். ஒன்று ஒன்றா தான் சேர்க்கணும். ஒன்று ஒன்றா சேர்க்க சிறு துளி பெருவெள்ளம்னு தானாகவே அது ஒரு பெரிய கடலாக மாறிடும். அப்புறம் அறிவு கடலாக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் அனுபவம், அப்புறம் அனுபூதி. அதனால் வேதம் பரம்பொருளை மறைஞ்சிருக்கிற பரம்பொருளை வார்த்தைகள் மூலயமா அதான் சப்த பிரம்மம்னு பேர். அதுக்கு பேர் பிரம்மபிந்து உபநிஷத்துன்னு பேசியிருக்கேன் அடியன். பிரம்மபிந்து உபநிஷத்துன்னு அமிர்தநாத பிரம்மபிந்து உபநிஷத்துன்னு பேசியிருக்கேனா? அதில் வருது இந்த கருத்து. நான் இப்போ பேசுகிற கருத்துலாம் அதில் வருது. அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப ப்ரொமோட் ஆகணும். பக்தனாகவே கடைசி வரைக்கும் இருப்பேன்னு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பக்தன் தொண்டனாக மாறணும். அடுத்த லெவல் சத்துவகுணம் எகிரும். நீ சத்துவகுணத்தில் வாழ்கிறது 8 மணி நேரம் எப்படா அதுதான் தொண்டு. எப்போயெல்லாம் உழவார பணி வரும், திருப்பணி வரும், சாமி புறப்பாடு வரும், காத்திருக்கணும் இல்லையா? கோவிலில் ரெகுலராக போய் ஏதாவது தொண்டு செய்கிறதுக்கு 1000 வேலை இருக்குது. கோவிலில் பணம் கொடுத்தாலும் செய்ய முடியாது. அடியார்கள் தான் அதை செய்ய முடியும். பக்தி சிரத்தையோடு செய்வான். அந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபட்டிங்கன்னா அடுத்து நீ சிஷ்யனாக மாறுவ. சிஷ்யனான பிறகு நீ சர்வஜ்ஞன் ஆகணும்பான்னு அந்த பரம்பொருள் உனக்கே ஒரு கதவை திறப்பாங்க. இப்படி ஒவ்வொரு கதவாக திறந்து 1,00,000 கதவை திறந்துருவாங்க 12 ஆண்டுகளுக்குள்ளே. உனக்கு இதை செய்கிறதா அதை செய்கிறதான்னு உங்களுக்கு எல்லாத்தையும் ஆனந்தம் பெருகி நிற்கும். இது வரைக்கும் கிடைக்காத அனுபவம் அது. பிரம்ம உபநிஷத்தில் பிரம்ம பிந்து நான் பேசலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எல்லா உபநிஷத்தையும் வருஷலாம் பேசிகிட்டே இருந்ததுனால சில உபநிஷத்தை விட்டு வச்சுருந்தேன் பிரம்மா பார்க்கலான்னு. பேசுகிற எல்லாம் பிரம்ம பிந்து உபநிஷத்தில் இப்போ நான் பேசுகிற கருத்துக்கள் இருக்குது. சரி, அதை பேசலாம். கொஞ்சம் சின்ன மந்திரம் தான் போல, 25-30 மந்திரமும் இருக்குது. அது பேசலாம். இப்போ இங்கே சாஸ்திரம் அப்படிங்கிறது குருவை தேடி பயணித்து அவருக்கு மகனாக இருக்கிறவங்களுக்கு முதல் ஒரு வாய்ப்பும், சிஷ்யனாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பும், அவரும் அவர் குடும்பத்தாரும் நல்லா இருக்கணுங்கிறது பிரியா ஏங்கிற இந்த 3 பேருக்கு அவர் விரும்பி கொடுக்குறாரு ஞானத்தைங்கிற நிலையை
அறிந்தும் எல்லாவற்றிலையும் அறிவு வேலை செய்யணும். அங்கே அகங்காரத்தை சுத்தமாக விட்டுடணும். அப்போ தான் ஈஸியாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்ன போய் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தா நீ மனித நிலையிலே இருக்க வேண்டியதுதான். சத்துவகுணத்துக்கு வர முடியாது. சத்துவகுணத்துக்கு வரணும்னா நான் பரம்பொருள் அடியேன் எப்படி பரம்பொருள்கிட்ட முருகப்பெருமான் கிட்ட டீலை வச்சுருக்கேனோ அதுக்கு பிரார்த்தனை தான் பண்ண முடியும். சுவாமி, அடியேன் தவறு செய்யலாம், உங்களை மன்னித்து வழி நடத்துங்கன்னு திரும்ப திரும்ப என்ன பண்ணணும், அவர் திருவடி பிடிக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருக்கிறேன். அது மாதிரி தான் டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் என் லைஃப்பில் மாறாத ஒரு விஷயம் இருக்குன்னா, தொடர்ந்து பயப்படுற ஒரு விஷயம் இருக்குன்னா, அடியேன் எங்கேயும் சிறு தவறு கூட செய்யக்கூடாது, அதுக்கு நீ தான் பொறுப்பு. என்னை வெளியில் அனுப்பிச்சிடாத, பல சக்திகள் ரெடியாக இருக்குது காலி பண்ணுறதுக்கு. எல்லாரும் கைவிட்டா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ கைவிட்டுறாத. சும்மா மானுடத்தில் இருந்து என்ன பண்ணுறது, அப்பப்போ அப்ளிகேஷன் போட்டுகிட்டே இருக்கு. தோணும் திடீர்னு. நெருக்கடிகள்லாம் நிறைய பேர் நிறைய விதமாக கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் தவறு எந்த தவறுமே இருக்காது. இன்றைக்கி வரைக்கும் எந்த தவறும் சொல்ல முடியாது. ஆனால் த்ரெட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த த்ரெட்டுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும், சுவாமிகிட்ட பேசுகிற மாதிரி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் இப்போ எத்தனாவது நிலையில் நீ அப்புறம் சர்வைக்கினானா முக்தன் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் நீ சித்தன் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் நீ யோகியாவ, அதுக்கப்புறம் ஞானியாவ, அடுத்தது பிரம்மமாயிடுவேன். 10வது நிலையில் பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கு வந்துடுவேன். ஆனால் ஏற்கனவே பேசப்பட்டது தான், வெவ்வேறு இடத்துல பேசியிருக்கேன். இந்த இடத்துல இந்த வேதம்னு சாஸ்திரம்னு அதிகமாக வலியுறுத்து. சாஸ்திரத்தையும் குருவையும் வலியுறுவை. இங்கே பாருங்கள், நான் சாஸ்திரேன்னு சாஸ்திரம் இல்லைன்னு சொன்னால், அதாவது சிரவணம் செய்யவில்லை என்றால் வீணா சித்தி கிடையாது உனக்கு. திருஷ்டா சாதகன், இந்த சாதகனுக்கு ஜெகத்ரயம், இந்த 3 லோகத்திலையும் பூகபுவகஸ்வதன், இந்த 3 லோகத்திலையும் குரு இல்லை, சாஸ்திரம் இல்லைன்னா அவனுக்கு சித்தி கிடையாது. தஸ்மான் மேலனம் தாத்தாரம் சாஸ்திரம் தாத்தாரம் அச்சுதம். அதனால் இந்த குருவையும் அந்த சாஸ்திரமும் உனக்கே அவசியம். ஆனால் என்ன பண்ண, அகங்காரம் தடுக்கும். அகங்காரத்தை விட்டினா அங்கேயே நீ கடவுளாகிற. ஆனால் நீ விடவே மாட்ட. அது வரைக்கும் உன்னை வச்சு செய்யும். உன்னை பிறவி போட்டிருக்கிறது எதுக்கு, நீ ஜீரோங்கிறத உணரணும். நீ வந்து நான் ஒன்று அப்படின்னு சொன்னீங்கன்னா சுவாமிக்கு அகெயின்ஸ்டாக போகிற. நான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் சுவாமி உனக்குள்ளே வரார். இதுதான் வித்தியாசம். ஏற்கனவே அங்கே ஒன்று வச்சுருக்கேன்னு வச்சுக்க, சைத்தானே, சுவாமி வரமாட்டாங்க. அங்கே அந்த அழிச்சன்னு வச்சுக்க அந்த அகங்காரம்னா என்ன தெரியுமில்ல, நான் எனதுன்னு சொல்லக்கூடிய உன்னுடைய ஐடியாவை சாமிகிட்ட திணிக்கிறான். உன்னுடைய மேலதிகாரி ஒரு கட்டளை கொடுத்தா, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா, ஒபே த ரூல். அதான் உனக்கு கொடுத்துருக்க பணி. நீ லெவல் கீழே இருக்க, குரூப் 4ல் இருந்துக்கிட்டு குரூப் 1 சொல்கிறத கேட்க மாட்டேன். அவர் பெரிய எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டாருன்னா, அவர் படிச்சுட்டு வந்துட்டாருன்னா, அவர் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டாருன்னா, நான் எவ்வளோ அனுபவிச்சிட்டேன், மேலே வர வேண்டியது தானே, அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண வேண்டியது தானே. குரூப் 4ல் தானே இருக்க, குரூப் 3 சொன்னால் கேட்கணும். குரூப் 3ல் இருக்கியா, குரூப் 2ல் சொன்னால் கேட்கணும். குரூப் 2ல் இருக்கியா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் அப்படி போயிருக்கேன், அப்படி நான் இந்தியாவில் எங்கெங்கே நான் போயிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் அங்கே வேலைக்கு தம்ப சொல்கிற சரியா இல்லையா, நீ ராஜஸ்தான் தூக்கி போடுங்க. உன்னை அடுத்தது தான் நடக்கும். ஒபேதர் ரூல்னு எதுக்கு வச்சுருக்காங்க, அரசாங்கம் சொல்கிறதுக்கு மக்கள் கேட்கணும். உங்கள் கருத்தெல்லாம் நீ அப்புறம், முதல்ல ஒபே த ரூல். உன்னுடைய அகங்காரத்தை விட்டினா அது உனக்கு சுகம். அந்த ரூல் புரிஞ்சிச்சுன்னா உனக்கு சுகம், புரியலைன்னா குழப்பம், விபரீதமாக பண்ணால் துக்கம். இப்போ துக்கத்தை நீ தான் செலக்ட் பண்ணிக்கிற, அதை புரிஞ்சுக்கோ. காரணம், உன்னை மட்டுமே பார்க்குற, உனக்கு மேலதிகாரியோ மேலே அந்த அரசு எந்திரத்தை நீ பார்க்க
தயாராக இல்லை நீ. எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி எல்லாத்தையும் பேச்சு நடவடிக்கை செயல்பாடெல்லாம் ஒரு மார்க்கமாக இருக்குது. எல்லாம் டீ கடையில் போய் பேசுவேன், எல்லாத்தையும் கேட்டு போய் மேலதிகாரிட்டான் போட்டு விட்ருவான் கூட அவன் ஃப்ரெண்டு. மன உளைச்சல்லையே ஒன்று வச்சுருக்கோம். அது தேவையாது. தது அபியாசம் பிரதாத்தாரம் சிவம். அந்த இடத்துல சாஸ்திரம் அந்த பிரதாத்தா கொடுக்கக்கூடிய இந்த சித்தியை கொடுக்கக்கூடிய குருவம் சிவம் மத்வா சிவம் என அறிவாய். போதுமா? பயிற்சி காலத்தில் குரு சிவமாக இருந்து செயல்படுறாங்களாம். குரு சிவமாகிறார் என அறிந்து சமாசிரிய நன்றாக அவரை அடைக்கலம் செல்வாய். யாருக்கிட்ட அடைக்கலம் ஆகணும்? குரு, அம்மா, அப்பா, இறைவன். இந்த 3 இடத்துல சரணாகதி ஆயிடணும். சமாசிரிய நன்றாக சரணாகதி ஆகுவாய். லப்துவா சாஸ்திரமிதம் பெற்ற ஞானத்தை லப்துவா பெறுவாய், ஞானத்தை பெறுவாய். மத்தியம் அந்நேஷாம் ந பிரகாஷே. அந்த பெற்ற ஞானத்தை அந்நேஷாம் தகுதியற்ற மற்றவர்களுக்கு ந பிரகாஷையே வெளிப்படுத்த வேண்டாம். வெளிப்படுத்த வேண்டியது அவசியமில்லை. தஸ்மாத் சர்வம் பிரயத்னேன கோபனீயம் விஞ்ஞானாத்த. அதனால் எல்லாம் முயற்சிகளாலும் கோபனீயம் மறைந்திருக்கக்கூடிய அந்த பிரம்ம ரகசியத்தை விஞ்ஞானாத்த அறிவாயாக. எஸ்ராசேச்ச குரு பிரம்ம திவ்ய யோக பிரதாயக. அதனால் குருவை தேடி, அவர் இருக்கும் இடத்தை தேடி, திவ்ய யோக பிரதாயகம் உனக்கு யோகத்தை கொடுக்க போகிறார். இப்போது இனிமேல் தான் வாழ்க்கையில் இந்த உயர்வான வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் புரியும். இப்போ நீ எங்கே இருக்க, எனக்கு எல்லாம் தெரியும் பேடா, உனக்கு தெரியும்னு சொல்கிறது ஒரு அர்த்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. பிகினராக இருக்கிறவங்க இது இந்த இது இது சிந்திக்க வேண்டிய விஷயம். பிகினராக இருக்க எனக்கு தெரியும் சொல்லாத. உனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. டிக்ஷனரியில் இருக்கிற வார்த்தையும் அர்த்தமும் போல் மற்றவங்க யாராவது கேட்டால் நீ சொல்லலாமே தவிர உனக்கு அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. டிக்ஷனரிக்கு அது பிரயோஜனம் உண்டா? அவ்வளோ வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும்னு. தெரிதல், அறிதல், புரிதல், உணர்தல், வாழணும். அப்போ ஜெயிக்க வேண்டியதானே நீனு. உனக்கு தெரியும் சொல்லி ஜெயிக்க வேண்டியதானே. ஏன் ஜெயிக்க முடியல? இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க. ஓடி 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 இன்னும் பாட்டெலாம் போகிறோம். எதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கேன்? ஏதாவது பர்பஸ் இருக்கா உனக்கு? பிரம்மத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கம் தானே சொல்லியிருக்கு. எத்தனை மார்க்கம் வந்தாலும் மேலானது ஞானம்னு சொல்லியாச்சு. இப்போ எப்போ 12 யஜ்யங்களுக்கு அப்புறமா தான் ஞான உபதேசம். நீ குருவை தேடு, குருவட்ட சரணாகதியாகு, சமித்பாணி அவருக்கு கொடு, அவருக்கு பிரியமாக நடந்துக்கோ, ஒன்று 0 பண்ணிக்கோ, குரு சேவா செய்யு, சிரவணத்தில் கவனம் செலுத்து. 2 விஷயந்தான் உனக்கு. நமஸ்காரம், குரு சேவா, சிரவணம் 3 விஷயந்தான். நமஸ்காரம் எதுக்கு? துரிய நிலைக்கு போக. நல்லா புரிஞ்சுங்க. சாஸ்திரம், ஸ்ருதி, வேதம் சொந்த கருத்து இல்லை. பகுத்தறிவாதிகள்லாம் சொல்லுவானுங்க அறிவில்லாமல். பகுத்தறிவுன்னு சொன்னாலே இப்போ என்னன்னா அறியாமைங்கிற மாதிரி தான் எனக்கு அர்த்தம் ஆகுது. பகுத்தறிவுன்னு அதை கெட்ட வார்த்தையாக்கி விட்டானுங்க. ஹிந்து தர்மம் ஒரு சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து வருது, அதை கெட்ட வார்த்தையாக்கி விட்டானுங்க. இருந்துட்டு போட்டோம், எல்லாம் மாறி மாறி வரட்டும். அதுக்கப்புறம்தான் இந்த வார்த்தைகள்லாம் பக்தனாகு, தொண்டனாகு, சிஷ்யனாகு, சிரவணம் செய்ததுக்கப்புறம் நீ சர்வஜனாகு, சர்வஜனானதுக்கப்புறம் முக்தனாகு, அந்த முக்தி நிலை தொடர யோகியாகு, யோகி ஞானியாகு, ஞானி பிரம்மமாகுன்னு 10 நிலை. முதல் 3 நிலை தான் நீ செய்ய வேண்டிய விஷயம். முதல் 3 நிலை என்னது? பக்தன் உனக்கு கொடுத்துருக்கான் இறைவன். அதுவே உனக்கு புரியல, அங்கேயே நிற்கிற. யாரையும் நீ நெருங்க மாட்ட, யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். உனக்கு எல்லாத்தையும் தான் தோண்டி ஆடு மாடு போகிற மாதிரி. அந்த குழந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது நான் பூமிக்கு உள்ள வெளியில் வந்த பிற்பாடு நான் குருவை பிடிச்சி
ஞான யோகத்தை பிடிச்சி இறைவனை பிடிச்சிருவேன், இந்த ஜென்மாவை நான் வென்றெடுப்பேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து மறந்து போதில்ல, அது மாதிரி குளிர்காலத்தில் தெருநாய் இருக்குல்ல, அது காலையில் ஒரு போர்வை வாங்கணும்னு நினைக்குமா, பயங்கரமாக குளிருதுன்னு. சரி காலையில் பொழுது விடிஞ்சிச்சு, 7:30 ஆச்சு, 8 ஆச்சு, வெயில் லைட்டாக அடியும், போர்வையெல்லாம் அந்த சாயந்தரமாக பார்த்துக்கலாம், அந்த கடை திறந்து தான் இருக்கும், 9 மணி வரைக்கும் திறந்துருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்படி போய் பாலை கலப்பிக்கிட்டு எங்கேயோ போய் எல்லாருக்கூடையும் குழச்சி விட்டு சண்டையெல்லாம் போட்டுவிட்டு கண்டத்தையும் தின்னுவிட்டு பார்த்தா தெருவில் எல்லாம் லைட்டாக வந்து கடையெல்லாம் மூடிட்டாங்க. சரி எங்கேயாவது போய் படுத்து தொலைப்போம் அப்படின்னு போய் எங்கேயாவது போய் பாலை சுருட்டிக்கிட்டு ரவுண்டாக படுத்துருக்கும். நாய் ரவுண்டாக படுத்துருக்கும் பார்த்துட்டீங்களா இந்த மழை கால அந்த அந்த பனிக்காலத்தில். ஐயோ நைட்டெல்லாம் குளிர்த, தூங்கவே வரலையே திருடலாம். அப்போ நீங்கள் என்ன பாருங்களேன், அந்த மார்கழி மாதத்தில் திருடனெல்லாம் பிடிக்காது ஒரு நாயும். போல திருடனாவது எவனா, எனக்கு தூக்கம் கட்டு போய் நான் இருக்கிறேன். எல்லா நாயும் எங்கே இருக்குன்னே தெரியாது. இப்போல்லாம் பாருங்க ரோட்டில் நிறைய நாய் நிற்கும். ரோட்டில் நிற்கிறது மோஸ்ட்லி. அப்புறம் நைட்டு 11 மணிக்கு பயங்கர குளிர் வந்து காலையில் எழுந்தோடனே குருவை போய் பார்த்து சரணாகதி பண்ணி வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு போகணும். எத்தனை பாக்கு வாழைப்பழம் இதே மாதிரி சுற்றி நடக்குமா. யார் யாரோ இந்த யோகத்தை இப்போ கொடுக்க போகிறார் அவர். யோகம்ங்கிறது என்னது? 12 ஆண்டுகள் ஆனந்தமான பயணம். யோகத்தினுடைய சிறப்பு என்னென்னா பயணிக்கும் போதே ஆனந்தமாக இருக்கும், பயணத்தினுடைய முடிவும் சுகமாக முடியும், வாழும்போதும் வாழ்க்கை காப்பாலும். தத்ர கத்வா அங்கே போய் குருகுலத்துக்கு போய் குருவை பிடிச்சி தேனோக்த வித்யாம், அவர் கூறியபடி வித்யாம் இந்த கலையை கற்று சங்கிரகைய கேச்சரீம், கேச்சரி முத்ராவை கற்றுக்கோ. தேனோக்த சமயக் அபியாசம், அவர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அப்படி தான் அபியாசம் பண்ணணும். ஆமாம், எது சொல்லி கொடுத்தாலும் இவன் ஒன்று பண்ணுவான், அது தெரியுமா? ஈஸ்வர சிருஷ்டின்னு ஒன்று பண்ணால் இவன் ஒரு சிருஷ்டி பண்ணுறான் எல்லா விஷயத்துலையும். கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டு அப்படி தான் ரூல் போடும். நம்ம ஒரு ரூல் போட்டுவான். ஹெல்மெட்டு தலையில் போடணுன்னா அது கவர்மெண்ட் ரூலு, ஹெல்மெட்டை இந்த டிக்கியில் கட்டி வச்சா அது நம்ம ரூலு. இல்லைன்னா முன்னாடி டேங்கருக்கு போட்டு வச்சுருக்கான், அந்த இந்த டேங்கர் இருக்குல்ல பெட்ரோல் டேங்கரு, அது மேலே ஹெல்மெட்டை வச்சுருக்கான். அதுக்கு பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு கொடுக்குறாராம். எவன் சொல்லி கொடுத்தான்? வண்டியை ஒத்த கையில் ஓட்டுறாரு, ஒத்த கையில் செல்ஃபோன் பேசிக்கணும். நேரமே இல்லை, அவர் பயங்கர பிஸியாக இருக்கார். அவனுக்கு ஆபத்து இல்லை, அவன் ஏதாவது எப்படியா போகிறான், எங்கேயாவது இருக்கான் போகிறான், என்ன பண்ணிட்டு போகிறான். எய்த்தாவில் வரவன் அவன் என்ன செஞ்சான் பாவம், அவன் அங்கே எங்கேயோ பண்ணிட்டு வந்திருக்கான் போல. அவன் இவன்ட்டம்மா எல்லாம் கோத்து விடு சாமி, இப்படியா பண்ணுற அப்படியா பண்ணுற நீ இப்படி போ அப்படின்னு. எல்லாம் ஒரு சட்டத்துக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படும். தேனோக்த சமயக் அபியாசம், எப்படி சொல்லி கொடுத்தாரோ அப்படி அபியாசம். அதனால தான் நிறைய குரு என்ன பண்ணுறாங்க, சில சப்ஜெக்டை கையில் எடுக்க மாட்டாங்க, சில சிஷ்யர்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு 10 வருஷம் டைம் தரேன், ஒரு நல்ல குருவை பார்த்து என்னை சிஷ்யனை ஏற்றுங்கன்னு சொல்லுங்கள், ஏற்றுக்கிறாங்களான்னு பார்க்குறேன். ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம், விளையாட்டாக சொல்கிறேன் அடியேன். தெரியுதா நுட்பம்? தெரியுதா? நம்மளை யாரையுமே சேர்க்க மாட்டாங்க. அது சரியா தப்பா? சரியா தப்பா? சரி. ஏன் நீ அங்கே போய் விஷமம் பண்ணுவ, அங்கே போய் உன் வேலையை காட்டுவ, செல்லை ஆன் பண்ணி வச்சுருப்ப, இந்த பக்கம் வாழைக்காய் பச்சை எடுத்து சைடில் வச்சுருப்ப, குரு இந்த பக்கம் திரும்பும்போது அப்படி ஒரு அமுக்கு அமுங்கிடுவேன். உன்னையெல்லாம் சிஷியனாக வச்சுக்கிட்டு அது மாதிரி ஒன்று பண்ணி இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். குரு டென்ஷன் ஆகி நான் ஆசிரமத்தை மூடுறேன், மடத்தை மூடுறேன்னு முடிவு பண்ணிடுவார். இங்கே முருகப்பெருமான் கருணை
என்னை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள், என்னை போன்றவர்களையும் சுவாமி சிஷ்யனை ஏற்றுண்டு வழி நடத்திக்கிட்டு இருக்கார். புரியுதா? முருகனுக்கு நீங்கள் கோடான கோடி நன்றி சொல்லணும் இந்த செகண்டில். சத்தியமான வார்த்தை. ஏன்னா நம்மெல்லாம் வேதம்னு வார்த்தையை என்னை போன்றவர் என்னை வச்சு சொல்கிறேன், உங்களை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. என்னை வச்சே சொல்கிறேன். ஒரு பட்டியில் அடைக்கப்பட்ட ஆடில் ஒரு ஆடு தப்பிச்ச மாதிரி தான் அடியான்னு தப்பிச்சேன். அப்போ நீங்கள் ஆடானா? ஆமாம், ஆடு தான். வாத்து போட்டியிலேருந்து தப்பிச்சேன்னா வாத்தானா? வாத்து தான். ஆமாம், என்ன இருக்குது, தப்பு இருக்குது. அதுலேருந்து தப்பிச்சதுனால தான் ஏதோ ஒன்று கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்க முடியும். முருகப்பெருமான் கருணை நம்மளை எல்லாரையும் சிஷ்யர்களாக ஏற்றுண்டு நமக்கு யார் குருன்னா முருகப்பெருமான்னு நெஞ்ச நிமிர்த்தி சொல்ல முடியும். ஏன்னா ஞானம் நமக்கு வந்துடுச்சு எக்கச்சக்கமாக. புரியுதா சொல்கிறது? இப்போ தெரியுதா குருனா என்னன்னு? வேறு உங்களுக்கு புரியணும். ஒன்று இது ஒன்றே போதும். இந்த ஒன்றே போதும். 10 ஆண்டுகள் நீ தேடி அலைஞ்சாலும் உனக்கு குரு கிடைக்க மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. முருகப்பெருமான் சேர்த்துருக்காருன்னா அதுதான் கருணையோ கருணை. தத்திர கத்வாச்ச தேனோக்த வித்யா சங்கர கேச்சரியும், கேச்சரியை கற்றுக்கோ. தேனோக்த சமயக் அபியாசம், அது சொல்லி கொடுத்தபடி அபியாசம் செய்ய. குறியாத ஆவத் தந்திரிதம், ரொம்ப நுட்பமாகாத நீ கேட்பாயாக. அனையாம் வித்யா யோகி கேச்சரி சித்தி பாக்பவேத், அப்படி பெற்ற கல்வியால் இவன் பாக்பவேத் பாக்கியத்தினால கேச்சரி சித்தியாகலாம். ரொம்ப டஃப்பான ஒரு பொக்கிஷமான ஒரு முத்ரா இது. டஃப்பானது ஆனால் பொக்கிஷமானது. யாருக்குன்னா சித்தி தேடுறவங்களுக்கு. பசி தாகம் இல்லாமல் நான் காட்டில் 1000 வருஷம் உட்கார போகிறேன், எனக்கு பசி தாகம் இருக்கக்கூடாது, இருந்தால் நான் இடையில வெளியில் வந்தால் டிஸ்டர்பன்ஸ் தானே. ஒன்றும் இல்லை, சில நேரம் ஒரு 10:30 மணிக்கு உள்ளே போகிறோம் வச்சுக்கலேன் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு. சரி, ஒரு டீயை 2:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போக போகிறோம், ஒரு டீயை சாப்பிட்லாமே அப்படின்னு 10:30 to 11 ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்லான்னு நீங்கள் நினச்சி ஒரு டீ சாப்பிட்டு போகிறதுக்குள்ளே 3/4 மணி நேரம் ஆகிடும். ஏன்னா அங்கே அவன் இஷ்டத்துக்கு தான் போடுறான். நீ தியானம் பண்ணான்னா ப்ரிப்பரேஷன் பண்ணால் அவனுக்கு என்ன கணக்கு? புரியுதா? அப்போ நிறைய டைம் வீணாக போகும். ஆனால் நிறைய பேர் டயத்தை நிறைய வீணாடிச்சிருப்போம். நம்ம அதையெல்லாம் செக்யூர் பண்ணிடலாம். இந்த வேதாந்தம் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கும், அங்கீகாரம் கொடுக்கும், உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அதான் அறிவு. ஒவ்வொரு அறிவு நிலையிலும் நீங்கள் நல்ல நல்ல முடிவுகளை எடுத்து படிப்படியாக மேலே ஏறுவீங்க. உங்கள் உள்ளுணர்வு உலகத்தில் யார் வேணாலும் ஏமாற்றலாம், உங்கள் உள்ளுணர்வு ஒரு நாளும் ஏமாத்தாது. உள்ளுணர்வு சொல்வதை சத்தியமான வார்த்தை, பூரணமாக நம்பலாம். அப்போது அந்த உள்ளுணர்வு சொல்லக்கூடிய கருத்துக்களை இதெல்லாம் உயர்வு உயர்வு உயர்வுன்னு அப்படி நீ கேதர் பண்ண மேலே உயர்கிறாய். யாரும் அங்கீகரிக்க வேண்டாம். இதுவே என்ன பண்ணும்? மேன்மைப்படுத்தும். கேச்சரியாம் கேச்சரி யுஞ்ச கேச்சரி பீஜபூரியாம், இந்த கேச்சரியாம் முதிரையை அறிந்து பீஜ மந்திரத்துடன் சேர்த்து இந்த அபியாசம் செய்ய கேச்சராதிபதி, இந்த கேச்சரிங்கிற இந்த முத்ராவுக்கு வித்தைக்கு அதிபதி ஆனதுக்கப்புறம் கேச்சரேஷு சதா வசேத், ஆகாயத்தில் வசிப்பாய். அதாவது உன்னுடைய மனம் இந்த ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணத்தை கடந்து துரியத்தில் நிற்கும். துரியம்ங்கிறது ஆகாச நிலை. கேச்சரா வசதம் பகினி மம்பு மண்டலம் பூஷிதம். இனிமேல் நீர் நெருப்பு ஆகாயம் இதெல்லாம் கடந்து நிற்கிறாய். உனக்கு இதெல்லாம் அலங்கரிக்கக்கூடிய பொருளாக மாறிவிடும். என்னையா கேச்சரி மந்திரம்னு ஒன்று பீஜம்னு ஒன்று சொன்னிச்ச. பீஜம் என்ன? ஹ்ரீம். அதில் அந்த ஹ்ரீமில் ஹ இ ர இம், ஹ இ ர
இம். அதில் இம்முங்கிறது நீரையும் ரேங்கிறது அக்னியையும் குறிக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது எந்தெந்த எழுத்து எங்கெங்கே வருதுன்னு. அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. இதனால தான் இந்த உபநிஷத்தை யாருமே எடுத்து பேசலை போல இருக்குது. நம்ம பேசியிருக்க இந்த பலது பேசானா விட இது கொஞ்சம் இது ரொம்ப நுட்பமானது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த யோகத்துக்கு போகிறவங்க, குண்டலினி யோகத்துக்கு போகிறவங்களுக்கு, ஏன்னா இது பின்னாடி என்ன பண்ணுது, ஒரு கத்தியை வச்சு தொண்டையை கிளின்னு சொல்லுது ஒரு இடத்துல. இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா? அதெல்லாம் அனுபவஸ்தர்கள். அதுக்காக ட்ராக்கில் எங்கெங்கேயோ இந்த நாடு ஃபுல்லாக மறைஞ்சிருக்காங்க. இது நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு தியரியோடே நிறுத்திக்கிறோம். புரியுதா? யாரும் இதை ட்ரை பண்ணக்கூடாது. ஞான யோகிகளுக்கு இது அவசியமற்றது. புரியுதா? அதனால் தியரியோட நிறுத்திடுறேன் நான். ப்ராக்டிக்கல் போகவே கூடாது. நம்ம எதுவுமே ப்ராக்டிக்கல் கிடையாது. பிராணாயாமத்தை தவிர வேறு எதுவுமே ப்ராக்டிக்கல் கிடையாது. நம்மள்கிட்ட அவசியமே இல்லை. செய்து காட்டுறேன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என்ன, செய்து காட்டிட்டு தானே இருக்கும். அதனால் இந்த சித்திக்கு ஆசைப்பட்டு பசி வேண்டாம், தாகம் வேண்டாம், அமிர்தம் சுரக்கும், உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கும், கிழட்டு பருவம் வராது, இதெல்லாம் சைடு எஃபெக்ட் உண்டு, இதோடைய பலன் உண்டு. ஆனால் இது காயகல்பம் கண்டுபிடிச்சாலும் அவன் ஒரு நாளைக்கு மண்ணுக்குள்ளே ரங்கபஸ்பம் கம்பங்கோல் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, வேதாந்த பாட்டு. அப்படி போயிடுவாங்க. அது மாதிரி இது வேண்டாம். அதனால் அது என்ன விபரம் சொல்லுதுங்கிறத சொல்ல பாருங்க. ஆக்கியாத்தம் கேச்சரி பீஜம் தேன யோக, அந்த யோகத்தினுடைய கேச்சரி பீஜத்தை இப்போ ஆக்கியாத்தம் கூறுகிறேன் கேட்பாயாக. பிரசித்தையாதி, இந்த ஹ்ரீம் சேர்க்கையினால தான் இந்த கேச்சரி மந்திரம். நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு தியரி சொல்லி கொடுத்தாலும் குரு, அதில் பரம்பொருளில் கலந்தால் தான் அது உயிர் பெறும். அதில் ஓங்காரத்தை சேர்க்கணும், சத்தை சேர்க்கணும். ஒரு ஸ்பூனு சத்து போடணும். ஒரு டீ போட்டால் முதல்ல சர்க்கரை போடுறாங்கள்ல. இப்போ எல்லாம் போடுற டீ கடையிலலாம் சர்க்கரையை போட மாட்றான். கேட்டால் உங்களுக்கு சர்க்கரை இருக்குங்கிறான் அவன். நமக்கு சொல்கிறான் அவன். ஏண்டா எனக்கு சர்க்கரை இருக்குது நான் சொன்னேண்ணா, நீ எப்படி அதை குறைக்கலாம்? இல்லையா டேபிளில் வை, எல்லாருக்கும் பாதி தான் போடுவேன். எல்லாருக்கும் பாதி போடு, எனக்கு பூர்ணமாக போடு. இல்லை டேபிளில் வை, யாருக்கு என்ன தேவையோ அவன் போட்டுக்கிறான். அவனே குறைச்சிட்றான். அதை நான் குடிக்கணுமா தலையெழுத்துன்னு? நானே இனிப்பாக இருக்குன்னு தான் டீயை குடிக்கிறேன். சின்ன வயசில் அப்படி தானே பழக்குனாங்க. ஆனால் ஏன்பா எனக்கு இன்னும் ஒன்றும் ஆகலைப்பா, சும்மா இருக்கிறவனே நீங்கள் பேஷண்ட் ஆகிடுவீங்க போல இருக்க அப்படின்ட்டு சர்க்கரை எடுத்துனுவா, நாட்டு சர்க்கரை எடுத்துனுவா அப்படின்னு நம்ம அதிகாரம் பண்ணுவேன். அதனால் பிரசித்தியாதி, அவர்கள் பிரசித்தி பெறுவார்கள். இதில் அந்த பீஜ மந்திரத்தோடு ஹ்ரீம் பம் சம் மம் பம் சம் க்ஷம், ஹ்ரீம் பம் சம் மம் பம் சம் ஷம் 7 எழுத்து. முன்னாடி ஒரு ஓங்காரம் போட்டால் 8 எழுத்து. இதுதான் அது வெவ்வேறு இடத்துல வருது. எப்படின்னா சோம அம்சம் ஒரு எழுத்து வந்து சந்திரனை குறிக்கிறதாகவும், அது 9வது இடத்துல இருக்கிறதாகவும், பிரதிலோமனை விபரீதமாக இருக்கிறதாகவும், ரிவர்ஸில் என்னென்னா 9வது இடத்துல வரதாகவும், அப்புறம் திரியம்ச கதம் அப்படின்னு பாங்கிற லெட்டரை சந்திரனை குறிக்கிறதாகவும், அஷ்டக அது 8வது இடத்துல இருக்கிறதாகவும், விலோமென ரிவர்ஸில் அதை கவுண்ட் பண்ணால் 8வது இடத்துல இருக்கிறதாகவும், ஒன்று 9வது இடத்துல இருக்கிறதாகவும், இன்னொன்று 3வது இடத்துல இருக்கிறதாகவும், அது அந்த அக்ஷர மாளிகான்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, ஆ டு க்ஷா, ஆ டு அக வரைக்கும் வரும், அப்புறம் கா டு க்ஷஹ வரைக்கும் வரும். அக்ஷர மாளிகான்னு ஒரு உபநிஷத்து பார்த்தோம்ல, 51 அக்ஷரமும் அதை தான் திரும்ப திரும்ப வச்சு சொல்லும். அந்த கணக்குப்படி தத் பரமம் வித்தி ததாதிரப்பி பஞ்சமியில் 5வது இடத்துல வரக்கூடிய எழுத்தும், இந்திரனை குறிக்கக்கூடிய எழுத்தும், பகுபின்னே கூட்டோ அயம் பரிகீர்த்திதம் க்ஷா க்ஷா அப்படிங்கிற வார்த்தை புகழ்பெற்றதாகவும் எழுத்து. குரு உபதேச லப்யம், குரு முகமாக பெற, இந்த மந்திரங்களை எல்லாம் குரு சொல்ல பெறணும்.
இப்போ நான் உங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, புரியவும் வேண்டாம். அதில் என்ன இருக்குன்னா, அச்சரம் இருக்குது, இந்த பிரதான பீஜம் இருக்குது. இந்த பீஜத்தை கேச்சரி முத்திரையா போஸ்டரில் உக்காந்து தியானிக்கும் போது ஜபிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் சாரம். வேர்ட் பை வேர்டு எக்ஸ்பிளைன் பண்ணனா அவசியமும் இல்லை, இங்கே செய்ய போகிறதும் இல்லை, செய்யவும் வேண்டாம். ஸ்வப்பிரசித்தம் யதஸ்ய தகே தேகஜா மாயா நிருத்தகரணாச. இதனால் அந்த ஹ்ரீம் மந்திரம் தொடர்ந்து நீங்கள் ஜபிக்கிறதுனால அந்த ஹ்ரீம் சக்தியானது உங்களுக்குள்ளே அமர்ந்து விடுவாள். இந்த கேச்சரி மந்திரத்தினுடைய அங்கம்தான் அங்கம், உப்பாங்கம், பிரத்யாங்கம், நாதம், துவனி, லயம், இதெல்லாம் தான் இந்த ஒவ்வொரு எழுத்தும். என்னென்ன ஒவ்வொரு எழுத்தும்? ஹ்ரீம்ங்கிறது ராஜ மந்திரமாக இருந்தாலும் பம் சம் பம் மம் ஷம் ஷம் இதெல்லாம் அந்த மந்திரங்களோட சேர்த்து சொல்லணும். குரு சொல்லி தருவாங்க. அப்படியே சொல்லி சொப்ன அப்படின்னா லபேஸ்தைய நித்தியம் துவாதச ஜப்பியத்து. கனவிலும் கிடைக்காத இந்த அரிய பொக்கிஷமான இந்த முத்ராவும் இந்த மந்திரமும் ஒரு நாளைக்கு துவாதச 12 முறை ஜபிக்க வேண்டும். ஏ இமாம் பஞ்சலக்ஷாணி, இதனை பஞ்சலக்ஷாணி 5 லட்சம் முறை ஜப ஜப ஜபேதபி சுயந்திரிதக. இது மாதிரி என்ன பண்ணோம்னா, இங்கெல்லாம் உபநிஷத்தில் மந்திரம் கம்மி. கர்மகாண்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மந்திரம் 5 லட்சம் 10 லட்சம், சிலதெல்லாம் கோடியில் ஜபிக்கணும்னு. எல்லாம் சித்திகளுக்காக, எல்லாம் அம்பாளுடைய ஆசீர்வாதம். நவ சக்திகள் என்ன பண்ணோம், நிறைய வேலைகள் செய்யும். அதெல்லாம் யாருக்கு? கர்மகாண்டிக்கு. நீங்களாம் யார்? ஞானகாண்டி. ஞானகாண்டத்தினுடைய ஞானத்தில் எல்லாத்துலேயும் மேலானது ஞானம். அதனால் ஞானந்தான் பிரம்மம். அதனால் இந்த மந்திர தந்திரங்கள் எல்லாத்துலேயும் ஈடுபடுறதில்லை. மேலே நம்மளுடைய லட்சியமே திருவடி தானேப்பா கேட்குறோம். இருதயத்தில் இடம் கொடு, இல்லை திருவடியில் இடம் கொடு, இல்லை உன் ஊரில் வாசத்தை கொடு. கைலாயத்தில் வாசம் இல்லையா, திருவடிக்கிட்ட தொண்டு இல்லையா, அதையும் தாண்டி ஹிருதயத்திலேயே இடம். இதுதான் நிரந்தரமான விளைவு தரக்கூடியது. அதை ஞான யோகம் தருகிறது. அப்புறம் எதுக்கு அல்பமாக இதெல்லாம் போயிட்டு சித்திகள் பின்னாடி போகிறது? சித்திகள் பின்னாடி போகிறவங்களாம் அந்த காற்றுல நடக்கிறது, மலையில் நனையாமல் போகிறது, தோன்றுறது, மறையிறது, இந்த சித்து வேலையெல்லாம் அதான் இது. அது செய்கிறவங்க செய்வாங்க. அப்புறமா ஒரு காலத்தில் அதெல்லாம் சலிச்சு போயிடும். சரி, இதில் என்ன இருக்குது அப்படின்னு தோணிடும். அப்புறம் இறைவனை நோக்கி வருவான். அதில் 10 லட்சம் ஜென்மா வீணாக போகும். என்ன அதில் கெடுதல்னா, ஆனந்தம் கெட்டு போகுது, நிம்மதி கெட்டு போகுது, சாந்தி கெட்டு போகுது, அமைதி கெட்டு போகுது. இப்போ இதே ஞானிகள் அத்தியாவசியமான விஷயமா இருந்தால் சில சித்திகளை செஞ்சு காட்டுவாங்க. இப்போ என் லைஃப்பில் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அவசியம் சொன்னால் அது நடக்கும், அவசியம் சொன்னால் அது நடக்கும். அது சங்கல்பம், ஈஸ்வர சங்கல்பம். சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணால் உடனே நடக்கும், உடனே நடக்கும். எத்தனையோ இருக்குது, எத்தனையோ செய்து காமிச்சிருக்கோம், எதிர்காலத்தையும் செய்ய போகிறோம். அது சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் இறைவனே நம்மளை சங்கல்பம் பண்ண வச்சு செய்வார். நாமளாக ஒரு தன்னை பெரிய இது மாதிரி காமிச்சிக்கணும் அவசியமே இல்லை. சாதாரண மனிதனாக வாழ்க்கையை நடத்துப்பா, எளிமையான வாழ்க்கையை நடத்து. எளிமையாக இருக்கணும்னு நினைக்காத, யதார்த்தமாக இரு, ஞானத்தோடு இரு. சத்தில் இருக்கணும், சித்தில் இருக்கணும். சத்து சித்த ஆனந்தம், இந்த 3 தான் உன்னுடைய யதார்த்தம். அன்பாயிரு, அறிவாயிரு, அதான் பாயிண்ட். ஆனந்தமாக இரு. அறிவு இருந்தால் தான் அன்பு, அன்பு இருந்தால் ஆனந்தம். பாக்கியெல்லாம் நீ செய்கிறதெல்லாம் செயற்கை. ஏன்னா எல்லோரும் செய்கிறேன், நானும் செய்கிறேங்கிற. எல்லாருக்கும் அறிவு இல்லை, உனக்கு அறிவு இல்லை, ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். என்னாச்சு இதெல்லாம்? சுயமேவ இந்த 12 முறை ஜபிக்க ஏ இமாம்
பஞ்சலட்சாணி ஜபத்தே 5 லட்சம் முறை ஜபிக்க சுயாந்தி தக அடைகிறார்கள். தஸ்யசி கேச்சரி சித்திஹி மந்திர சித்தி ஆகிடும். கேச்சரி மந்திரம் சித்தி ஆகிடும். எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை லட்சம் ஜபிக்கணும். சுயமேவ பிரவர்த்தத்தை தானாகவே வளர்ச்சி அடையும். நஷ்யந்தி சர்வ விக்னானி எல்லா விக்னங்களும் நஷ்யம் அழிந்து போகும். பிரசீதந்தி ஒடுங்கும். தேவதாக தேவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். பலி பலித்த நாசஸ்ச பவிஷ்யதி ந சம்சய. முதுமையோ சுருக்கமோ நரை திரையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இருக்காது. ந சம்சய சந்தேகப்பட வேணும். ஏவம் லப்துவா மகாவித்யாம் அபியாசம் காரயேத் ததக அந்யதா கிரீஷயேத் பிரம்ம ந சித்திஹி. இந்த வித்யாவை சரியாக செய்ய வேண்டும். சரியாக செய்யாவிடில் அந்யதா இல்லையெனில் கிருஷ்யதே சாதகனுக்கு துக்கம் ஏற்படும். சித்தி இல்லை நா சித்திஹி கேச்சரி பதே. இந்த கேச்சரி வழியில் இந்த முத்ரா வழியில் சித்தி கிடையாது. எது அபியாசம் விதோ வித்யாம் ந லபேத்திய. ஒருவேளை நீ முயற்சி செய்தும் பழிக்கலைன்னு சொன்னால் நான் லபத்தே பழிக்கலைன்னு சொன்னால் சுதாமயீம் உனக்கு அமிர்தம் சுரக்கலைன்னு சொன்னால் இந்த அமிர்தம் சுரக்கிறதுக்கு தான் இந்த கேச்சரி முத்ரா. அமிர்தம் சுரந்தால் சாப்பாடு நீர் அவசியம் இல்லை, முதுமை இல்லை, மன மகிழ்ச்சியான நிலையில் இருக்கும். ஏன்னா செயற்கை தான் என்னை பொறுத்த வரைக்கும். அமிர்தம் சுரக்கவில்லை எனில் ததக சம்மேலாக்காதோ ச லப்துவா வித்யா சதா ஜபேத்து. அத்வைத நிலை ஏற்படலைன்னு சொன்னால் மறுபடியும் மீண்டும் சதா ஜபேத்து ஜபிப்பாயாக. ந அந்யதா ரஹிதோ பிரம்மன் ந கிஞ்சித் சித்தி. இந்த கலையை குருவை தவிர ந அந்யதா ரஹிதோ குரு இல்லாமல் செய்தால் பிரம்மமானது ந கிஞ்சித் சித்தி ஆகாது, சித்தி கிடைக்காது, பிரம்ம தரிசனம் ஆகாது. பாக் பவேத். எதிதம் லப்யத்தே சாஸ்திரம் யதா வித்யாம் சமாசிரியத். அதனால் இதனை சாஸ்திரம் கூறும் வகையில் செய்ய வேண்டும். ததஸ்த உதித்தாம் சித்திம் ஆசுதாம் லபத்தே முனிகி. அங்கே சாதகன் தொடர்ந்து செய்ய சித்தி பெறுகிறான். தாம் லபத்தே முனிகி. தாலு மூலம் சமுத்கிருஷ்ய சப்தவாசரம் 7 நாள் அந்த தாலு மூலம், தாலுன்னா மேலே இருக்கிற ஆமாம் உள்நாக்கு, தாலு மூலம் சமத்கிருஷ்ய சப்தவாசனம் ஆத்மவித்தே. இந்த அறிவை பெற்றவன், இந்த கேச்சரி முத்ரா அறிவை பெற்றவன் குருவினுடைய முகமாக அவர் செய்து காட்டுவார். இந்த யூடியூப்பெல்லாம் நம்பி அது பின்னாடி போகாதீங்க, மாட்டிக்காதீங்க. இல்லை குரு மறைஞ்சிருப்பாங்க, அவங்கள தேடி அவங்க அப்படி 7 நாள் இந்த நாக்கால் அந்த உள்நாக்கை தொடணும். நாக்கு அப்படியே மடக்குவாங்க. அது இந்த இதில் இருக்குது யூடியூப்பில், ரொம்ப விகாரமாக இருக்கும். ஸ்வகுருக்த பிரகாரேனு மூலம் சர்வ விஷோதையே. இந்த நாக்கால் அந்த நாக்கை தொட்டு உராய்வு செய்து அங்கே உள்ள அழுக்கு சளி அடிச்சுட்டு இருக்கோம், அதை மலம்னு சொல்லுது, அதெல்லாம் நீக்கணும். ஸ்னுகி பத்திர நிபம். ஸ்னுகி பத்திரன்னா ஒரு கள்ளிச்செடி. அதை வச்சு சுத்தம் பண்ணும், அந்த இலையை வச்சு. சஸ்திரம் சுத்தீக்ஷணம் ஸ்னிக்தம் நிர்மலம். ஒரு சின்ன கத்தி, அது நல்லா ஆயில் தடவி தூய்மையாக வச்சுருந்து சமாதாய தத்தஸ்தேன ரோம மாத்திரம் ஒரு முடிய அளவுக்கு. இதெல்லாம் பண்ணாதீங்க, இது எனக்கு
ஸ்கிப் பண்ண முடியல. மந்திரம் உபனிஷத்து எழுதியிருக்கு, தப்பாக எழுதியிருக்கானா தப்பாக எழுதலை. அந்த மார்க்கத்துக்கு இதுதான். ஒரு வித்யாவாக இருக்கும்போது ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு டாக்டர் செய்கிறது அது கொலை அல்ல, தவறல்ல. ஒரு இராணுவ வீரன் ஒரு பார்டரில் ஒரு தீவிரவாதியையோ ஒரு குற்றவாளிகளையோ ஷூட் பண்ணுறது அங்கே கொலை அல்ல. அப்படி வித்யாவாக இருக்கிறதுனால முறையாக செய்யாமல் கற்றுக்குட்டித்தனமாக பல பேர் பண்ணுறாங்க. அதனால் நான் இந்த மந்திரத்தை தொடரலை. ஜஸ்ட்டு தியரியாக நீங்கள் காதில் கேட்டு வச்சுங்க. இப்படிலாம் இருக்குது, உங்களுக்கு அவசியம் இல்லை, இப்படிலாம் இருக்குது. சமச்சின்னத்தை ஒரு முடிய அளவுக்கு கீறி விடுங்க அப்படிலாம் சொல்லு. இதெல்லாம் செட் ஆகுமா? நம்ம ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் போட்டு விடுங்க. ஹித்வா சைந்தர்வ அதுக்கு மேலே பத்தியம்லாம் எடுக்கணும். அதுக்கு மருந்து உபச்சாரம்லாம் இருக்குது. உப்பு வைக்கணும் சொல்லுது. சூர்ணிதாபியம் உப்பை பொடி பண்ணி உள்நாக்கில் வைக்கணும். வள்ளலாரெலாம் சில வேலைகள் இதில் மூலிகைகளை வச்சு பயன்படுத்துவார் சளியெல்லாம் எடுக்கிறதுக்கு. இது என்னது? கரிசலாங்கண்ணி பயன்படுத்தியிருக்காரு. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு குருவோட போகணும். ஞான யோகத்தில் இதெல்லாம் கிடையாது, உபநிஷத்தில் இதெல்லாம் இருக்கிறதுனால இதை வச்சு தான் அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. அதை தான் அவங்கவுங்க செலெக்ஷன் பொறுத்து இருக்குது. நமக்கு அவசியம் இல்லை, அவ்வளோதான் என்னுடைய கருத்து. புனக சப்தத்தின்னு பிராப்தி ரோம மாத்திரம் சமுச்சின்னு மறுபடியும் ஒரு சின்ன கீரல் ஒரு வாரம் கழிச்சு. ஏவம் கிரமேண ஷான் மாச நித்திய உத்தியோக 6 மாதம். அப்போ நீங்கள் இந்த வித்யாவெல்லாம் கற்றுக்க போகணும்னா எங்கேயாவது ஒரு குருகுலத்தில் போய் தான் தங்கி தான் கற்றுக்கணும். சமாச்சார எப்படி 6 மாதம் தொடர்ந்து நடக்க. ஷண்மாசாத் அக்ரே சன்மாசாத் சன் மூலம் சிராபந்தம் பிரணஷ்யதி. நாக்கின் அந்த அடிப்பகுதி என்னவாயிடும்? பிரணஷ்யதி, எல்லாமே போயிடும். ரொம்ப ஆபத்தானது, இதெல்லாம் வேண்டாம். இதோட நிறுத்துகிற மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். எத்தனை? 118. எத்தனை ஆரம்பித்தோம்? 99. இதெல்லாம் விசாரம் இல்லை, அதனால் அப்படியே கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கேன். அது ஞான யோகத்தில் இல்லை, அதனாலேயும் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கேன். இதெல்லாம் அறியணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லை, அவசியமும் இல்லை. சொல்லிட்டேன் முன்னாடி. ஒரு யோகம் எல்லா யோகத்துக்கும் சிகரமாக இருக்குது. அந்த யோகத்தை பிடிச்சி இதெல்லாம் சித்தர்கள் செய்கிற வேலை. என்ன இது வரைக்கும் இருக்கட்டும். இது நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகன் அரோகரம்.